சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தங்கம் அபகரிக்கப்பட்ட வழக்குல நடிகர் ஜெயராமனை கைது செய்ய விசாரணை அதிகாரிகள் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் துவார பாலகர் சிலைகள் மற்றும் கதவு நிலைகளில் பதிக்கப்பட்ட தங்க தகடுகள்ல இருந்து தங்கம் அபகரிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவின் பேர்ல சிறப்பு புலனாய்வு குழு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருது. இந்த வழக்கு தொடர்பாக கடந்த 2019ஆம் ஆண்டு தங்க தகடுகளை சென்னைக்கு கொண்டு சென்ற உன்னிகிருஷ்ணன் போற்றி மற்றும் தங்க தகடுகளை தாமிர தகடுகள் என்று சான்றிதழ் வழங்கிய தேவசம் போர்டு முன்னாள் நிர்வாக அதிகாரி முராரி பாபு, முன்னாள் தேவஸ்தான தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பத்மகுமார் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வழக்குல முன்னாள் தேவஸ்தான அமைச்சர் கடகப்பள்ளி சுரேந்திரனை விசாரணை வலயத்திற்குள் கொண்டுவர அதிகாரிகள் முடிவு செய்து உள்ளனர். மேலும் துவாரபாலகர் சிலைகள் மற்றும் சபரிமலை கோவில் கதவு நிலைகளை தனது வீட்டில் வைத்து பூஜை நடத்த ஏற்பாடு செய்த நடிகர் ஜெயராமனை கைது செய்து விசாரிக்க விசாரணை அதிகாரிகள் முடிவு செய்து இருக்காங்க.